கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, திருநீர் பூசுறது, குங்குமம் வைக்கிறதெல்லாம் சனாதனம் கிடையாது. அதுவெல்லாம் சனாதனம் அப்படி நாம் சொல்லவில்லை. உயர்வு தாழ்வை உறுதிப்படுத்தி அதன் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அவர்களின் தொழிலை சாதி அடிப்படையிலான தொழிலாக மாற்றி அதுவே தலைமுறை தலைமுறையாக தொடர வேண்டும் என்பதையும் நிலைப்படுத்தி இருக்கிறது. அதுதான் சனாதனம். இவரு சனாதன எதிர்ப்புங்கிறாரு. அப்புறம் ஏன் கோயில போய் கும்பாபிஷேகம் நடத்துறாருன்னா, கும்பாபிஷேகம் எங்க அம்மா நடத்துது, எங்க அப்பா நடத்துறான், என் அண்ணன் நடத்துறான், என் தம்பி நடத்துறான். என்ன அவன் கூப்பிடுறான், நீ கூப்பிட மாட்ட. உனக்கு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி கிடையாது, உனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது, உனக்கு எப்போதுமே ஒரு புத்தி இருந்துகிட்டே இருக்கு. இவனெல்லாம் இங்க கூப்பிடக்கூடாதுன்னு என் சொந்தம் பந்தம் என்ன கூப்பிடுறான், நான் போறேன். உணர்வுகளை மதிக்கிறேன், உணர்வுகளை மதிக்கிறேன். நான் போய் அப்பா என்ன எப்படியாவது முதல் மந்திரி ஆக்கு நான் சாமி கும்பிடல, என்னை எப்படியாவது பிரதமர் மந்திரி ஆக்குது அப்படின்னு நான் சாமி கும்பிடல. எனக்கு எப்படி 100 வயசு ஆயுள் கொடுன்னு நான் போய் சாமி கும்பிடல. எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்னை கூப்பிடுறான். ஐயா எங்க ஊர்ல நான் கோயில் கட்டி இருக்கிறேன், எவனையோ கூப்பிடுறது மாதிரி உன்னை கூப்பிடுறேன், நீ வா நீ வா, நீ வந்து தண்ணியை ஊத்து அப்படின்னு அவன் கூப்பிடுறான், நான் போறேன். உடனே இவனுக்கு வந்து அவனுக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. இந்த அரசியலெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை கிடையாது அவனுக்கு. இந்த அரசியலை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை உள்ளவன் எவனும் இல்லை. அவனுங்க பார்த்து திருமாவளவன் தடுமாறுகிறாருங்கிறான், மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறான். ஏன்னா இந்த லீடர்ஷிப்பை எப்படியாவது டேமேஜ் பண்ணணுங்கிறதா அவன் நோக்கம். திருமாவளவன் என்கிற தலைமைத்துவத்தை தமிழகத்தில் சிதைக்க வேண்டும் என்கிற காழ்ப்புணர்ச்சியோடு பலரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்னும் பண்ண முடியலையே இவன்ட்ட. என்ன ஆசை காட்டினாலும், என்ன வித்தை காட்டினாலும் எதுக்குமே ஏந்து போகாத, இணங்காத, இசைவு கொடுக்காத ஒரு ஆளா இருக்கிறானே, அசைந்து கொடுக்காத ஒரு ஆளாக இருக்கிறானே. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அது எப்படி நீ இங்க போயிட்டா அங்க எப்படி உறவு வச்சுக்க அப்படிங்கிறான். அவங்க 2 பேருமே உறவு வச்சுக்கிறாங்களா, அது எப்படி? ஜெயிச்சவங்களும் தோத்தவங்களும் அடுத்த நாளே சந்தித்துக் கொள்கிறார்களே, அதையே யாரும் கேள்வி கேட்கல. தீய சக்தின்னு சொன்னார் இல்லையா? இப்ப தீய சக்தின்னு சொன்னவர் எப்படி அவரை போய் தீய சக்தியை பார்க்கலாம் அப்படின்னு யாராவது விவாதம் நடத்தினாங்களா? அதுல என்ன அரசியல்? இப்ப 2 பேரும் ஒன்னா இருங்கப்பா, அப்பதான் பிஜேபியை எதிர்க்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கிறான். இந்த அரசியலை புரிந்து கொள்ளுகிற வலிமை அவர்களுக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு வந்து ஒரு பார்வை அணுகுமுறை தேவை, ஒரு விஷனரி அப்ரோச்ங்கிறது தேவை. நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன எதிர்ப்பில் உறுதியாக இருப்பேன். நான் எங்க சுத்தி வந்தாலும் சனாதன சக்திகளை அம்பலப்படுத்துவதில் உறுதியாக இருப்பேன். நான் எங்கே சுற்றி வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள் பிஜேபி வலிமை பெற்று விடக்கூடாது, RSS காலுண்டு விடக்கூடாது. அதுதான் என்னுடைய கவலை. திமுக கூட்டணி தோற்று போனது என்பது ஒரு கவலை. அதை விட நம் கண் முன்னாலேயே அதிமுகவை இப்படி சிதறடிக்கிறார்களே என்ற கவலை. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்ற கவலை. இந்த கவலை எல்லாம் உனக்கு ஏன் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தான் கேள்வி. இது சராசரி மனிதர்களுடைய பார்வை. இதான் ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச், அதாவது ஒரு மரபு வழி அணுகுமுறை. நீ ஒரு கட்சி நடத்துற, உனக்கு உன் கட்சியை வளர்க்கணும் தான் நீ ஆசைப்படணும். உனக்கு ஏன் அதிமுகவை பற்றி கவலை? இது லாஜிக் இஸ் வெரி கரெக்ட், லாஜிக் கரெக்ட். அதிமுக பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? திமுக தோற்று போனா நான் ஏன் கவலைப்படணும்? சரி, பிஜேபி வந்தா கூட என்ன பிரச்சனை உனக்கு? நீ மந்திரி ஆயிட்டு போக வேண்டியதானே? அந்த கட்சியை ஆதரித்தா உனக்கு பாதுகாப்பு தானே? எதுக்காக நீ பிஜேபி எதுக்கு? நீ என்ன பெரிய நேஷனல் பார்ட்டியா? உன் கையில் என்ன 10-20 MP இருக்கிறாங்களா? நீ தேசிய அளவில் பெரிய விளம்பரமான புகழ்பெற்ற ஒரு ஆளா? நீ எல்லாம் வந்து பிஜேபி எதிர்த்து வீழ்த்திட முடியுமா? இதெல்லாம் லாஜிக்கான கொஸ்டின் தான், தர்க்கம் நிறைந்த கேள்விகள் தான், அதுவும் நியாயம் நிறைந்த கேள்விகள் தான். ஆனால் அதை தாண்டி சிந்திக்கிற ஒரு அரசியல் தான் சிறுத்தைகளின் அரசியல். அதை தாண்டி நான் கவலைப்படுகிறேன். திராவிட அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பெரியார் காலத்தில் இருந்து தொடர்ச்சியான முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன.